படித்ததில் பிடித்த கதை பிரார்த்தனை மனதை நெகிழ வைக்கும் உணர்வு பூர்வமான சிறுகதை கேட்கலாமா? விசாலாச்சி போன மாசமே சொல்லிட்டாங்க அவளோட புருஷன்கிட்ட. இந்த தடவையும் தன்னோட பிறந்த நாள அந்த மனநலம் குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான ஆசிரமம் நடத்துற பள்ளிக்கூடத்துல தான் கொண்டாடணும்னு அவங்க சொல்லிட்டா. அவரு மறுபேச்சு பேசுற பழக்கம் எப்பவுமே கிடையாது. பேசிப்புட்டு அப்புறம் வாங்கி கட்டிக்கிறது யாரு? அங்க அவங்க சொன்னதுதான் சட்டம்னு குடும்பத்தை அமைதியா வச்சிருந்தாரு. கைலாஸ் அவங்களுக்கு பிள்ளைங்களும் இல்ல, போகாத கோயில் குளம் இல்ல, பார்க்காத வைத்தியர் இல்ல. அது என்னமோ அவங்களுக்கும் அவரோட மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதனால வருஷா வருஷம் அந்த ஸ்கூலுக்கு போய் தான் அவளோட பிறந்த நாளை கொண்டாடுறது வழக்கம். அன்னைக்கும் பாருங்க அப்படித்தான். ஏற்கனவே அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு. அங்க வாரமுன்னு மத்தியான சாப்பாடு அங்கதான் குழந்தைகளோட. அது எப்பவும் நடக்கிறது தான். ஆசிரமத்துல சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சு. மணி 12 ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாம் காத்திருக்காங்க பசியோட. ஆனா விசாலட்சிக்கு போன் அடிச்சா போன் போய்கிட்டே இருக்கு. யாரும் எடுக்கல. சரி வந்துகிட்டு இருப்பாங்களோன்னு சமாதானப்படுத்திக்கிட்டாங்க அந்த ஆசிரமத்துல இருந்தவங்க. ஆனா நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு அம்மா சொல்லி சலிச்சுக்கிச்சு. சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க, பிள்ளைங்க பசி தெரியாத ஜென்மங்க இவங்கெல்லாம் அப்படின்னு அழுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அங்க இருந்த ஒரு ஆசிரியர் சொன்னாரு, பொறுங்கம்மா வந்துருவாங்க அப்படின்னு. பிள்ளைங்க எல்லாம் நெளிய ஆரம்பிச்சிருச்சு பசியில. ஆனா ஒன்னும் தகவல் இல்ல அந்த இடத்துல இருந்து. இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமா போச்சு. என்ன இப்படி பண்றாங்களே, எப்பவுமே இப்படி பண்ண மாட்டாங்களேன்னு. இப்ப கைலாசத்துக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அப்ப மணி பகல் 1:15. பிள்ளைங்கள சாப்பிட சொல்லுங்க, நாங்க வர முடியலன்னு. அத முதல்லயே சொல்ல வேண்டியதானே, இம்புட்டு நேரம் கழிச்சா சொல்லுவாங்கன்னு. ஏற்கனவே சலிச்சுக்கிச்சே அந்த அம்மா. அப்புறமும் அழுத்துக்கிட்டு சாப்பாடு பரிமாறினாங்க. குழந்தைங்க கடவுள் வாழ்த்து பாடிட்டு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப மணி 1:45 மத்தியானம். 3 மணிக்கு கைலாசம் கார்ல வந்து இறங்கினாரு. வந்து அங்கிருந்தவங்க கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு தாமதமா வந்ததுக்கு. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட கேட்டாரு. சாப்பிட்டாங்க என்று சொன்னாங்க அங்கிருந்தவங்க. அப்ப அவர் சொன்னாங்க, லேட்டானதுனால கொஞ்சம் மீந்து போச்சுன்னு அங்க இருந்த ஒரு ஆசிரியர் சொன்னாரு. அப்ப நான் தழுதழுக்க கைலாசம் கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு. அப்படியே அவங்க இருந்தவங்க பதறி போயிட்டாங்க. ஐயா நீங்க போய் இங்க எப்படி, அதுவும் ஆறிப்போன சாப்பாட போயின்னு தயங்குனாங்க. கொண்டாங்க, எதுனாலும் பரவாயில்லன்னு அவரு சொன்னாரு. ஐயா தயிர் சாதமும் ஊறுகாயும் தான் இருக்கு, கொண்டாரவான்னு தயங்கிக்கிட்டே கேட்டாங்க. கொண்டாங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாரு. அப்ப அவர் கண்கள்லாம் கலங்கிருச்சுங்க. சாப்பிட்டுட்டு கண்ணை தொடச்சிட்டு அவர் சொன்னாரு காலையில நடந்த விஷயத்த. இங்க வர்றதுக்கு சீக்கிரமாவே விசாலாச்சி தயாராயிட்டாங்க. அவரும் கிளம்பிட்டாரு. மாடிப்படியில இருந்து இறங்கி வர்றப்ப ஐயோ, விசாலாச்சி கால் ஸ்லிப் ஆகி படியில உருண்டுட்டாங்க. தலையில நல்ல அடி, ரத்தம் கொட்டுது. கைலாசத்துக்கு படபடப்பாயிடுச்சு. வேலைக்காரர்களை கூப்பிட்டு கத்துனாரு. ஓடியாந்தாங்க எல்லா வேலைக்காரங்களுமே. உடனே கார்ல தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போனா அவங்களுக்கு அடி ரொம்ப பலம், ரத்தம் வேற நிறைய போயிருக்கு. நினைவு திரும்பல, ஐசியூல வச்சுட்டாங்க. 24 மணி நேரம் ஆனப்புறம்தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. பதட்டத்தோட அவர் அங்க இருந்தாரு. என்ன நடக்கும்னே தெரியல. அப்பதான் கடிகாரத்தை கைலாசம் பார்த்தாரு. மணி 1:10. அப்பதான் அவருக்கு ஆசிரமத்தோட ஞாபகம் வந்துச்சு. ஐயோ பிள்ளைங்க சாப்பிடாம கிடக்குமேன்னு பதறி போய் போன் பண்ணி சாப்பிட சொன்னாரு. அப்ப மணி பார்த்தா 1:45. அப்ப உள்ள இருந்து நர்ஸ் ஒருத்தங்க வேகமா வந்தாங்க. இவரு பதட்டத்தோட என்னாச்சு என்னாச்சு அவளுக்குன்னு கேட்டாரு. அந்த நர்ஸ் சொன்னாங்க, அம்மாவுக்கு நினைவு திரும்பிடுச்சுங்க, இனி ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா நினைவு திரும்பினதுன்னு. உங்க வேண்டுதல் தான் காப்பாத்தி இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. பதட்டத்துல அவர் வேண்டுதல் பண்ண கூட மறந்திருந்தத.
அப்புறம் யாரு வேண்டி இருப்பாங்கன்னு நினைச்ச போதுதான் அவருக்கு நினப்பு வந்துச்சு. போன தடவை ஆசிரமத்துக்கு போனப்ப இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்காக ப்ரே பண்ணுவோம்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுது. அப்ப அவரு டைம் பார்த்தாரு. மணி அந்த நேரம்தான். அந்த குழந்தைகளோட பிரேயர் தான் விஷாலாட்சிய காப்பாத்தி இருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. ஆசிரமத்தில் இருந்தவங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்ப அங்க இருந்த ஒரு சாமியார் சொன்னாரு, அதுதான் பிரார்த்தனையோட வலிமைன்னு. கைலாசம் அங்க இருந்த அத்தனை குழந்தைகளையும் கையெடுத்து கும்பிட்டாரு. இதுதான் கோயில். இங்க நீங்க கொடுத்த மீந்து போன தயிர் சாதம் தான் பிரசாதம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கண்கள்ல நீர் வழிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஆசிரமத்துல அந்த பிள்ளைங்க வழக்கம் போல பச்சை மண்ணா சிரிச்சதுங்க. அது கடவுளே சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. பிரார்த்தனை சிறுகதை முற்றும். இந்த கதையை எழுதியவர் கவிச்சிகர் முத்து விஜயன் அவர்கள். அவருக்கு நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றி.